திருப்போரூர் கந்தசாமி முருகன் கோவிலில் உண்டியலில் விழுந்த ஐபோனை ஏலம் எடுத்திருக்கிறார் அதன் உரிமையாளர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராபர்ட். விவரம் என்ன? கண்டிப்பா தேவப்பிரியன், கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு திருப்போரூர் கந்தசாமி முருகன் கோயில் சென்னை அம்பத்தூரை சேர்ந்த தினேஷ் என்பவர், அவர் குடிசை மாற்று வாரியத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவர் முருகன் கோயிலுக்கு வந்த போது காணிக்கை செலுத்தும் போது தனது செல்போனையும் சேர்த்து தவறுதலாக உண்டியலில் போட்டுள்ளார். இதனை அடுத்து அவர் பதறி போன நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை சென்னை அலுவலகத்தில் தனது செல்போனை திரும்பி தரும்படி ஒரு மனு ஒன்றை அளித்தார். இதன் அடிப்படையில் உண்டியல் எப்போது திறக்கப்படும் என்று அறிவிப்பு செய்கிறோம், அதன் பிறகு வாங்கி அது பிரகாரமாக நடந்து கொள்ளுங்கள் என்று ஒரு அறிவுரை கூறி அனுப்பிவிட்டனர். கடந்த 19ஆம் தேதி அன்று திருப்போரூர் முருகன் கோயில் உண்டியல் திறக்கப்பட்டது. அதனை அடுத்து அவரது செல்போன் அந்த உண்டியல் போட்டதை காண்பித்த நிலையில் அங்கு இந்து சமய அறநிலையத்துறை துணை இயக்குனர் அதை திறந்து பார்த்து அந்த செல்போனை எடுத்து கோயில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்தனர். இந்த நிலையில் பல்வேறு ஊடகங்களில் செல்போன் குறித்து தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் 2 நாட்கள் முன்பு அமைச்சர் செல்போனை திரும்பி தரப்படும் என்று அறிவித்திருந்த நிலையில் இன்று இந்து சமய அறநிலையத்துறை சென்னை அலுவலகத்தில் அது பொது ஏலம் விடப்பட்டது. முருகன் கோயிலில் எந்த பொருள் விழுந்தாலும் அது ஏலம் விடப்பட வேண்டும் என்பது விதி. அதன் பிரகாரம் இன்று அது ஏலம் விடப்பட்டது. செல்போனை தவறவிட்ட தினேஷ் என்பவர் தற்போது 10,000 பணத்தை ஏலத்தில் செலுத்தி தனது செல்போனை பெற்று சென்றுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி ராபர்ட்.